மட்டன் பிரியாணியுடன் 2026 திமுக ஆட்டம் ஆரம்பம். மு.க. ஸ்டாலின் அந்தரங்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தில் வரும் அலப்பற களப்புறோம் தலைவர் நிரந்தரம் என்கிற பாடல் ஸ்டைலில் வருகிற 2026 ஆண்டு தேர்தல் களத்தில் மிக உற்சாகமாகவே இறங்குகிறது திமுக. நடைபெற இருக்கும் 2026 ஆண்டு தேர்தல் ஒவ்வொரு கட்சிக்கும் வாழ்வா சாவா என்கிற நிலையில் இருக்கும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுவிட்டால் அதிமுகவின் பயணம் மிக மோசமான நிலைமைக்கு சென்றுவிடும். அதே சமயம் அதிமுக வென்றுவிட்டால் திமுகவின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். திமுகவை பொறுத்தவரையில் தனக்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலினை எப்படியும் முதலமைச்சர் ஆக்கிவிட்டுத்தான் களத்தை விட்டு விலக வேண்டும் என்கிற தீவிர முடிவில் இருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதற்கு தக்கபடியே அவரது திட்டங்கள் மக்கள் மத்தியில் சென்றடைந்துள்ளன என்பதை மறுப்பதற்கு இல்லை. குறிப்பாக ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுத்த மகளிர் உதவித்தொகை மிக பெரிய திட்டமாக பார்க்கப்படுகிறது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதற்காகவே தமிழகத்தில் பெண்கள் ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் இல்லாமல் எடப்பாடியார் வந்தால் ஒருவேளை இந்த 1000 ரூபாய் கிடைக்காமல் போகுமா என்ற பயத்தின் மிகுதியால் திமுகவிற்கு ஓட்டு போட்டிருக்கலாம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இதற்கிடையே 40க்கு 40 என்ற வெற்றியை வைத்துக்கொண்டு 234 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்பதில் மு.க. ஸ்டாலின் தனது பணிகளை இப்போதே தொடங்கிவிட்டார். இதன் பின்னால் ஏராளமான ரகசியங்கள் இருக்கின்றன. தற்போது முதல் கட்டமாக 2026 ஆண்டு தேர்தலை பொறுத்த வரையில் திமுக தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை ஜெம் தொலைக்காட்சி உங்களுக்கு சிறப்பு செய்தியாக வழங்குகிறது. முதல் கட்டமாக திமுக தொண்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி காத்திருக்கிறது. அதாவது முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் உடல்நிலை முன்பை போல் வேகமாக செயல்படும் சூழ்நிலையில் இல்லை. எனவே பெரும்பாலான பொறுப்புகளை தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான உதயநிதி ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப் போகிறார். வருகிற தேர்தலை பொறுத்த வரையில் தமிழகம் முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் தான் மிக பெரிய பிரச்சார பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறார். தற்பொழுது அவருக்கு துணையாக ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இதில் அமைச்சர்கள் K.N. நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அமைப்பு செயலாளர் R.S. பாரதி ஆகியோர் அடங்குவார்கள். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளை சேர்ந்த ஆஸ்டின், நாயகம் கவி, டாக்டர் கோகுல், மணிமாறன், ஹெலன் டேவிட்சன், அஞ்சுகம் ராணி முத்துச்செல்வி என ஏராளமான பேர் முதல் கட்ட பொறுப்பு குழுவில் முக்கிய அங்கம் வகிக்கிறார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் மிகப்பெரிய கதாநாயகனாக வலம் வரப்போகிறார். அவருக்கு நகரம் முதல் கிராமம் வரை பயணம் செய்யும் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் அழைத்து மிக பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் என்னிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். உன்னை போல் என்னால் அதிவேகமாக செயல்பட முடியாது என பேசி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதனை அடுத்து முக்கிய மேல்மட்ட தலைவர்களையும் அமைச்சர்களையும் அழைத்து உதயநிதி ஸ்டாலினுடன் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் சென்னை கிரீன்வேல் சாலையில் உள்ள குறிஞ்சி இல்லத்தில் உதயநிதி ஸ்டாலின் செலவில் தடபுடல் விருந்து ஒன்று நடைபெற்றது. இந்த விருந்தில் மட்டன் பிரியாணி, மீன் வறுவல், சிக்கன் தொக்கு, முட்டை மசாலா உள்ளிட்ட ருசிகரமான சாப்பாடு வகைகள் பரிமாறப்பட்டன. தமிழகத்தின் பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் குழுவினர் இந்த சமையலை தயாரித்து வழங்கினார்கள். சீரக சம்பா அரிசியில் தயார் செய்யப்பட்ட மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை, பொராட்டா, முட்டை தோசை, நாட்டுக்கோழி குருமா, சிக்கன் 65, வஞ்சிரம் மீன் வறுவல், தயிர் பச்சடி, மாம்பழம் ஸ்வீட் ரோல், பிரெட் அல்வா என அந்த சாப்பாடு களை கட்டியது. திமுகவின் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பயணம் இங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது. இந்த விருந்தில் கலந்து கொண்டவர்களின் ஆலோசனைகளும் அறிக்கைகளும் தான் மேலிட தலைமையால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது முக்கிய செய்தியாகும். எனவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக முதன்மை செயலாளர் K.N. நேரு, அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு ஆகியோர்தான் திமுக மேலிடத்திற்கு தேவையான சிபாரிசுகளை செய்ய போகும் குழுவினராக அமைக்கப்பட்டுள்ளனர். உதயநிதி ஸ்டாலின் நடத்திய விருந்தில் இவர்களை தவிர வேறு யாரும் கலந்து கொள்ளவில்லை என்பது முக்கிய செய்தியாகும்.